கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் ஃபிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தது? அதே மாதிரி நேற்று எல்லா கமாடிட்டிஸும் ஒரு சரிவடைந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன சார்? நேற்றைய தினம் பார்த்தோம்னாக்க ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் என்ன ஆச்சுனாக்க பீஸாக பண்ணிட்டாங்க நேற்றுக்கு. ஈவன் கோல்டு ஆஸ் வெல் சில்வர் வந்து பெருசாக விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் க்ரூடும் வந்து பெருசாக விழுந்திருக்கு. மெயின் காரணம் என்னன்னாக்க அங்கே ஃபெட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ யூஎஸ் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும், பெட்டராக இருக்கும். அதில் ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து சேஞ்சஸ் வரக்கூடும். இமீடியட் இல்லாட்டல்னு ஒரு 2 குவார்ட்டரில் வரக்கூடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட்னு சொல்லலாம். ஸோ எல்லா கமாடிட்டிஸுமே ஒரு மாதிரி பார்த்தோம்னாக்க ஒரு சரிவை தழுவினதுன்னு சொல்லலாம். சார், இந்த சரிவை தழுவினதுனால இப்போ ட்ரேடர்ஸ் என்ன ஆதாயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? நேற்று அவங்க என்னென்ன பண்ணியிருக்கலாம், அவங்க லாபம் கிடைச்சிருக்கும் சார் அவங்களுக்கு? இது மாதிரி செல்லிங் மோடில் இருக்கும்பொழுது விற்று வாங்கினாக்கா ஆதாயம் நிறையா கிடச்சிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நேற்றுக்கு சில்வர் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1800 புள்ளிகள் வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த புள்ளிகளை நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை வச்சு சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 புள்ளிகள் எடுத்திருக்கலாம். இப்போ ஒரு கமாடிட்டி எடுத்து நம்ம பார்க்கலாம். சரி, கோல்டு வந்து நேற்று 312 ருபீஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ வரும் காலங்களில் வந்து இதே நிலை நீடிக்கும், அதாவது ஏற்றம் இறக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார் கோல்டை பொறுத்தவரை? கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க இது வந்து லோவராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் முதலே சொன்னது போல் அந்த ஃபெட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஆப்டிமிசம் அபவுட் த யூஎஸ் எக்கானமி, அதுக்கப்புறம் யூஎஸில் பார்த்தோம்னாக்க இந்த பேஸ் ஆஃப் ஜாப் க்ரோத் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் பொசிஷன் ஃபார் வீக்கனிங் த கோல்டுன்னு சொல்லலாம். மெயினாக டெக்னிக்கலாக பார்த்தோன்னா கோல்டு வந்து ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு, அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் மோடில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டில் பேரிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செல் ஆன் ரைஸ் இன் கோல்டு இஸ் பெட்டர்னு சொல்லலாம். அதாவது ஏற அது விற்று வாங்குறது ஒரு பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். ஸோ 26,975க்கு மேலே தான் வந்து அதில் ஒரு மேல் மொமெண்டமே வருது. அது வரலையும் கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கோல்ட் ஸ்லைட்ஸ் டுவர்ட்ஸ் 1200 ஹவுஸ் ஆஃப்டர் பீட் ஃபெட் ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கலாம். சரி, சில்வர் வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? சில்வர் ட்ரெண்ட் வந்து இப்போ கோல்டு சரிவடைஞ்ச மாதிரி சில்வரில் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்குது? இப்போ ட்ரேடர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொன்னால் என்ன அட்வைஸ் சொல்வீங்க சார் சில்வர் பொறுத்தவரை? சில்வர் பொறுத்தவரையும் பார்த்தோன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1800 புள்ளிகள் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதுலேருந்து இந்த லெவலில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம வந்து அந்த மேல் லெவல்லேருந்து பார்க்கணும். 44,000லேருந்து 36,500 வந்து நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 8000 புள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலி தர் மஸ்ட் பி சம் ஒரு புல் பேக் அப்படிம்பாங்க, அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதேமாரி சில்வரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா ஷார்ட் கவரிங் நிறையா இருக்குது. ஸோ நவ் இட் இஸ் கம்மிங் இன் டு த அக்யூமுலேஷன் மோட். அதனால் இட் மே சேஞ்ச் டு புல்லிஷ் பேட்டர்ன் பை மண்டே ஆர் டியூஸ்டே. ஸோ அது வரலையும் வந்து அக்யூமுலேஷன் பேட்டர்ன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். சார், ட்ரேடிங்கில் அதாவது ஸ்பெஷலி கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து எந்த அளவுக்கு, அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஒத்துப்போகும், அதேமாதிரி டெக்னிக்கல்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஒத்துப்போகும்? ஈக்குவலாக இருக்குமா இல்லை எப்படி சார் அதிகமாக இருக்கும்? ஃபண்டமெண்டல்ஸ் அதிகமாக இருக்குமா இல்லை டெக்னிக்கல்ஸ் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகுமா இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில்? இதில் வந்து டெக்னிக்கல்ஸுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்க மார்க்கெட்டினுடைய டேட்டாவை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி செல்ல போகக்கூடும் என்கிற ஒரு கணிப்பை கொடுக்கறது. ஃபண்டமெண்டல்ங்கிறது வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து எக்கானமியில் இது மாதிரி ஆச்சுன்னா இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வழியை, தெளிவான ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கக்கூடியது ஃபண்டமெண்டல்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃபண்டமெண்டலில் வந்து யூ கேன் ரிலை ஆன் 50 to 80%. டெக்னிக்கல்ஸ் யூ கேன் ரிலை ஆன் 50%. தொடர்ந்து பேசும் சார். காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேஷ். ஹலோ, வணக்கம் ராஜேஷ், நீங்க பேசுறது கேக்குது. கேள்வி என்னன்னு கேளுங்க. சில்வர் 38,200ல ஒரு 5 லாட் பை பண்ணிருக்கோம் சார். இப்போ ரேட் இறங்கிட்டே இருக்கு, எங்க வந்து ஆவரேஜ் பண்ணலாம் சார்? ஐ திங்க் நீங்கள் இந்த லெவல்லையே வந்து ஒரு 2 லாட் ஆவரேஜ் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து 37,245 அந்த லெவலில் ஒரு லாட் பண்ணுங்கள். மீதி லாட் ஆவரேஜ் பண்ணுறது 38-30 அதுக்கு மேலே ஆவரேஜ் பண்ணுங்கள். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இட் இஸ் இன் ஷார்ட் கவரிங் இன் அக்யூமுலேஷன் மோட். ஸோ அதனால் சில்வர் வந்து எனி டைம் வந்து ரீபவுண்ட் ஆகலாம். அதாவது கிட்டத்தட்ட 55 மாதத்தினுடைய லோவை வந்து தட்டிருக்குன்னு சொல்லலாம் சில்வர்.
அதுமாரி 44,500லேருந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8,000 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த 8,000 பாயிண்டில் வந்து என்னுடைய வியூவில் பார்க்கும்பொழுது ஒரு 2,000 புள்ளிகள் வரலையும் ஒரு புல் பேக் கொடுக்கலாம். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் அது எப்படி இன்றைக்கே வருமானா இன்றைக்கே வராது, இட் மே டேக் சம் டைம். அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிக்கணும். சார் தொடர்ந்து சில்வர் பற்றி மேலும் பேசுவோம். விஜயகுமார்ல ஒரு லைனில் இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம், சேதுராமன் சார்கிட்ட பேசுறேங்க. பேசுங்க விஜயகுமார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். உங்களுக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும் சார். ஆக்சுவலா இப்ப எனக்கு 3 கேள்விகள் இருக்கு. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா இந்த நன்றி நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க 37,500 கிராஸ் ஆச்சுன்னா இமீடியட்டா ஒரு 1,300 பாயிண்ட்ஸ் கீழே விழுகும் அப்படின்னீங்க. அது நேற்று எக்ஸாக்டா அந்த ரேட்டுக்கு வந்திருக்கு. பட் நான் என்ன நினைச்சேன்னா ஒரே நாள்ல வரும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கலைங்க. அதனால ஒரு 500 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு கிடைச்சதுங்க. அதே சந்தோஷம். வெரி குட். நான் என்ன இன்னொரு கேள்வி என்ன கேட்கறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கும் போது நம்ம மறுபடியும் ஒரு தடவை பொசிஷன் எக்ஸிட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல என்ட்ரி கொடுக்க நான் நேற்று ஒரு 4 என்ட்ரி கொடுத்தேங்க. பட் ரொம்ப சின்னதுலயே நான் வெளில வந்துட்டீங்க, எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ எதை வச்சு நம்ம அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கேள்விங்க. அப்புறம் அதே மாதிரி இப்போ ஆக்சுவலி நேற்று ஃபெட் மீட்டிங் முடிஞ்சது. இது 11:30 நம்ம முந்தா நேற்று 11:30க்கு விழுந்ததுங்க. ஆக்சுவலா முடிஞ்சது. ஆனா நேற்று கேப் டவுன் எதிர்பார்த்தோம். பட் கேப் டவுன் ஆகாம பிளாட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் விழுந்தது. இது என்ன ரீசன் கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, உங்களோட பிரான்ச் வந்து பெங்களூர்ல இருக்குங்க. ஸோ நீங்க ட்ரெயின் பண்ண ஆளு தான் அங்க வந்து எங்க மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்களா, இல்ல அவங்க நீங்க இன்டர்வியூ வச்சு வேற இதுல கம்பெனில இருந்து எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரைனிங் மூலமா எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கிறதும் கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க சார். ஓகே ஓகே. அதில் 3 கேள்வியும் பெரிய கேள்வியாக கேட்டிருக்காரு. மெயினாக வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை பார்க்கும்பொழுது, அது கமாடிட்டியை பார்க்கும்பொழுது அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வரும்பொழுது கம்மியான லெவல்லே வெளில வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இதுமாரி பெருசாக விடுறதுக்கு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்குங்கிற போது அந்த வால்யூமை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் ஃபெட்டினுடைய ரிப்போர்ட் வந்து நேற்றுக்கு அரௌண்ட் 12 o'clock வந்தது ஆஃப்டர்நூன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்க 12 o'clock இல்லை 10:40க்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுமே ஒரு மாதிரி ஒரு புல் மொமெண்டம் போச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருந்தது, ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா இருந்தது யூஎஸில். ஸோ அதெல்லாம் வர பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெங்தன் ஆச்சு மார்க்கெட்டில். அது ஸ்ட்ரெங்தன் ஆகும்பொழுது டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கமாடிட்டிஸ்லாம் இறங்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரீஎன்ட்ரி பண்ணுறது தவறு கிடையாது. ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க, ஃபர்தராக வீக்காக இருக்குன்னா திருப்பி விற்று வாங்கலாம், அதனால் தப்பு கிடையாது. ஸோ திருப்பி நீங்கள் விற்று வாங்கும்போது உங்கள் என்ட்ரி லெவலையே ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே ட்ரைனிங் பண்ணி தான் அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ட்ரைன்டு பீப்புள் தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து தாராளமாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இங்கே எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சார் தொடர்ந்து பேசுவோம். சாலி கிராமத்திலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சேதுராமன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சேதுராமன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. மார்னிங். ஓகே, குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ஹலோ, சொல்லுங்க. சார் நேற்று எஃப்இடி மீட்டிங் எஃப்ஓஎம்சி ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லா மெட்டீரியல்ஸும் கீழே வந்துச்சு. பட் நேச்சுரல் கேஸும் மட்டும் எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் அதே லெவல்லே இருக்கு. இப்போ பாசிட்டிவ் ரிசல்ட் இன்வென்ட்ரி கொடுத்தாலும் அது மூமெண்ட்டே இல்லை. நான் ஆல்ரெடி 31ல செல்ல இருக்கேன் சார். இது என்ன மாதிரி கீழே போகுமா, இல்லைன்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் யூஎஸ்னால இன்னும் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? க்ரூடு வந்து $75 வரைக்கும் போகுங்கிறாங்க. எனக்கு அதுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? ஓகே. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையிலையும் நம்ம பேசணும்னு சொன்னால் அவரே சொல்லிட்டாரு. பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஃபார் த டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது டிப் பையிங் இஸ் அட்வைசபிள். ஷார்ட் போகிறத தவிர்ப்பது நல்லதாக இருக்குன்னு தோன்றுறது. ஏன்னா வந்து இட் இஸ் ஆல்ரெடி இந்த ஷார்ட் கவரிங் மோட் அண்ட் அக்யூமுலேஷன் புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. அக்யூமுலேஷன் பேட்டர்ன் அண்ட் புல்லிஷ் மோடில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 231.50 to 233 லெவலில் வந்து அதை வாங்குறது தான் பெட்டராக இருக்கும். ஷார்ட் வேண்டான்னு தோணுது. அப்படி நீங்கள் ஷார்ட் போயிருந்தீங்கன்னாக்கா 232.35 வந்து ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிங்க. க்ரூடை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்கா ஸ்டில் வந்து தெர் இஸ் அ பிக் ப்ரெஷர் இன் க்ரூட். ஸோ 5070க்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து சைட்வேஸ் டு வீக்கில் தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து க்ரூடை பொறுத்தவரையிலையும் 4,975 to 4,890 இந்த லெவலில் வந்து கீழே வந்ததுன்னா அந்த லெவலில் வந்து வாங்கி இருக்கலாம். 5000க்கு மேலே இருந்ததுன்னா எவ்ரி ரைஸ் வந்து நீங்கள் விற்று வாங்குறது க்ரூடு பெட்டராக இருக்கும்.
சார் அந்த நேர் கேட்டிருந்தார், அது நேச்சுரல் கேஸ் அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தார். ரஷ்யா அக்ரீஸ் டு டேர்ம்ஸ் வித் உக்ரைன் ஓவர் த கேஸ் சப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைசஸ் டவுன் இன் ஏஷியாவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா க்ரூட் ஆயில் ஃபால்ஸஸ் ஃபெட் ரிசர்வ் அண்ட் இட்ஸ் அசட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, இந்த நியூஸ் வந்த வண்ணம் இருக்கு, இதன் லிங்க் என்ன சார் இதுக்கு? நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ சீசனல் இம்பேக்ட் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து சிஓடி டெலிவரி இருந்தாலும் கூட மெயினாக வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வின்டர் சீசன்னா அது இந்த மாதிரி அதனுடைய இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இப்பொழுதைக்கு இதில் நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்கா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது, இன்னைக்கு நாளைக்கு இருக்கக்கூடும். ஸோ அதனால் அதில் வந்து அதை மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா ஸ்டில் அந்த வீக்னஸ் வந்து பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓபிஇசி கண்ட்ரிஸ் அவங்க வந்து இப்போ இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சப்ளை இருக்கு இல்லையா, சப்ளை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து ரேட்டை ஏற்றலாங்கிற மாதிரியும் அவங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்லையும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா $65 per ounce வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க க்ரூடை பொறுத்தவரையிலையும். ஸோ அதனால் க்ரூடு வந்து ஸ்டில் வந்து ஒரு வீக்னஸ் பர்சிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கார்டல் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தே ஆர் ஜஸ்ட் ஆப்ரேட்டிங். ஸோ அதனால் ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் வரும்பொழுது அதனுடைய மறுபடியும் ஒரு பேரிஷ்னஸ் வரக்கூடும். தொடர்ந்து பேசும் சார். காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. மேடம் இப்போ சாராண்ட பேச மேடம். பேசுங்க ராஜா. சார் இப்போ காப்பர் மினி வந்து இன்னைக்கு என்ன சார் பண்ணலாம், வாங்கி விற்கலாமா வித்து வாங்கலாமா சார்? காப்பரா? ஆமா சார். ஓகே. காப்பரை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க லேபர் ஸ்ட்ரைக் இன் 2 மைன்ஸ். ஒன்று வந்து இந்தோனேஷியா, அடுத்தது வந்து பெரு. இந்த இடத்துல லேபர் ஸ்ட்ரைக்னால ப்ரொடக்டிவிட்டி எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து டிமாண்ட் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து இட்ஸ் பெட்டர் ஃபார் காப்பர்னு சொல்லலாம். அதனால் வந்து காப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் லுக்கப்பில் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து லாங் பில்டப் ஆகுது. பேட்டர்ன் பார்த்தோம்னாக்க அக்யூமுலேஷன் மோட் அண்ட் புல்லிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது. அதனால் காப்பர் நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார், கிட்ட பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம் மணிகண்டன், சொல்லுங்க சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது சார் இப்போ நேற்று கோல்டு வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வச்சிருக்குங்க சார். நேத்தோட பிசினஸ் 11 மணியோட முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு ஓபன் பண்ணுது தானுங்க சார். அத வந்து யாரு டிசைட் பண்றாங்க? அத டெக்னிக்கல் வைஸா டிசைட் ஆகுதுங்களா இல்ல எம்செக் டிசைட் பண்றாங்களா இங்கதான் ஓபன் பண்ணணும்? அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரைட், தேங்க்யூ. நல்ல கேள்வி. அதாவது ஓப்பனிங் வந்து யாருமே ஓப்பன் பண்ணுறதில்ல, எம்சிஎக்ஸும் கிடையாது, டெக்னிக்கல்ஸும் கிடையாது. இட் இஸ் அ பேஸ்ட் ஆன் டிமாண்ட் சப்ளை. இன்னைக்கு காலையில் என்ன டிமாண்ட் இருக்குது, இன்னைக்கு காலையில் எப்படி சப்ளை இருக்குது, அது எப்படி வந்து வரும் உங்களுக்கு? பேஸ்ட் ஆன் த சோ மெனி இன்புட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ், அதை வச்சு ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு 10 பேர் வந்து வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்க, ஒரு 5 பேர் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்கு வந்தாங்கனாக்க எது கையோங்கி நிற்குது? 10 பேர் வாங்கலாங்கிறது தான் கையோங்கி நிற்குது. அதனால் அது என்ன ஆகும்? இப்போ நேற்றுக்கு க்ளோசிங்கை விட பெட்டராக இருக்கும். அதே இது ஒரு 10 பேர் விற்கலாம், ஒரு 5 பேர் வாங்கலாம் அப்படின்னு வந்து ஒரு டிசைனில் இருந்தாங்கனாக்க அங்கே என்ன கையோங்கி நிற்குது? செல்லிங் தான் கையோங்கி நிற்குது. அதனால் என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து அது வந்து வீக்காக ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். இதை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. மார்க்கெட்டுங்கிறது இட்ஸ் லைக் எ ஓஷன். ஸோ அதில் வந்து எல்லாரும் வந்து நீச்சல் போடுறோம். அந்த நீச்சலில் யார் சரியாக போடுறாங்களோ அவங்க வந்து பணம் பண்ணுறாங்க. அதனால் இதில் வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுடைய திறமையை உபயோகப்படுத்தி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேருந்து பணம் பண்ணலாம், லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம் சார். புதுக்கோட்டையிலிருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம், சார்ட்ட பேசலாம். பேசுங்க சரவணன். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ ஃபெட் மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றதுனால இப்போ கோல்டு ரேட் இறங்கிருக்கு. அப்ப அது கூட சேர்ந்து சில்வரும் வந்து இறங்குமா? ஏன்னா சில பேர் சொல்றாங்க இப்ப 2008 வந்து $10 இருந்தது சில்வரு, அந்த அளவுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றதுனால அந்த ரேட்டுக்கு சில்வர் கூட வரும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொன்னு, இது வந்து 20,000 கோல்டு இருந்தப்ப 75,000 சில்வர் போனுச்சு. அந்த மாதிரி நடக்குமா இல்ல இந்த நடக்குமா சார்? எதுன்னு சொன்னீங்கன்னாக்க எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. நல்ல கேள்வி. அதாவது கோல்டு அண்ட் சில்வர் இட் இஸ் எ பேர் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இது மாதிரி விழும்போது அது வந்து சைடு வேறு வழியாக போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படிலாம் செல்லக்கூடிய வாய்ப்புலாம் இல்லை. மெயினாக வந்து சில்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியில்.
ஒன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி லைக் சைனாவில் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு அதர் கண்ட்ரிஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், யூ கேன் see a better impact on the industrial activities. அப்போ வரும்பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சில்வர் ப்ரைஸ் ஏறும். ஒன்று. இரண்டாவது, சில்வர் வந்து இட் இஸ் அ பேரலல் கம்பேர் வித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது கோல்டை விட அதிக அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. இப்போ வந்து எல்லா கண்ட்ரிலையுமே கோல்டு வந்து ரிசர்வ். இப்போ போன வாரம் கூட பேசியிருந்தோம், ரெஃபரண்டம் இன் ஆஸ்திரேலியா நவம்பர் 30 வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 400 டன்னுக்கு மேலே வாங்க போகிறாங்க கோல்டு. இரண்டாவது, கோல்டில் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து செப்டம்பர் மாதம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுமாரி கவர்மெண்ட்டும் இந்த 80-20 அப்படிங்கிற ரூலை மாற்றி 60-40 மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபுன்ஸும் இருக்குது. அதனால் கோல்டில் வந்து ஒரு மொமெண்டம் வரக்கூடும். அதே சமயத்தில் சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்து நல்ல எக்கானமி பெட்டராக இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி பெட்டராச்சுன்னு வச்சுக்கலாம், எல்லா இடத்துலையும் வந்து சில்வரில் வந்து ஆக்டிவிட்டி வரக்கூடும். சில்வர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசாக கீழே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே இப்போ வந்து 8000 புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு புல் பேக் வரலாம். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பெரிய லெவலில் வந்து உடனே ஏறாது, பட் ஸ்லோவாக ஏறும். அதாவது எவ்வரி டிப் சில்வர் பையிங் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம். சார், அதே மாதிரி சில்வர் பற்றி இன்னொரு கேள்வி, ஓவர் த லாங் டேர்ம் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் பி பெனிஃபிஷியல்னு சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதான் இப்போ சொன்னோம், எவ்வரி டவுன்ஃபால் யூ பை சில்வர் ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து பெட்டராக தான் இருக்கும். சார், தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கிறிஸ்டினா. ஹலோ, சொல்லுங்க கிறிஸ்டினா, நீங்கள் பேசுறது கேட்குது, கேள்வி கேளுங்கம்மா. சார் கிட்ட கேள்வி கேட்கணும். பேசுங்கம்மா. சார், இப்போ வந்து பேஸ் மெட்டல்ஸ்லாம் வந்து ஸ்டெட்மீட்டால வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு, கீழெல்லாம் போகுது. இந்த இம்பாக்ட் வந்து எப்போது கொஞ்ச நாள் இருக்குமா, இல்லை வந்து இன்னும் இறங்குமா, இல்லை அவ்வளோதானா சார்? பேஸ் மெட்டல்ஸ் இந்த இம்பேக்ட் வந்து கொஞ்ச நாள் இருக்குமா. இம்பேக்ட் வந்து இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு போகாது. ஸோ அந்த வீக்னஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இந்த வீக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே போகிறது, எந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து விற்று வாங்குவது பெட்டராக இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு சில பேஸ் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ஜிங்க் வந்து பெட்டராக இருக்குது. ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் நல்லா இருக்குது. ஸோ 141-135 மேலே நல்லா இருக்குது. ஏன்னா மெயினாக ஜிங்க் வந்து ஏறதுக்கு காரணம் என்ன, ஸ்டாக் வந்து பைலாக இருந்ததில் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. தட் இஸ் த ரீசன் கோயிங் அப் ஜிங்க். அதுமாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்து டேர்ன் ஆகும், அதை யூஸ் பண்ணிங்க. தொடர்ந்து பேசலாம் சார். திருத்தணியிலிருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் பென்சன். வணக்கம் மேடம். சொல்லுங்க பென்சன், கமோடிட்டி சந்தை குறித்து உங்க கேள்வி கேளுங்க. சார் மார்னிங் சார். சொல்லுங்க. மார்னிங் சார், ஆக்சுவலாக இப்போ நான் அலுமினி வந்து நேற்று மார்னிங் வந்து பை பண்ணேன் சார். பென்சன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. அலுமினி பை பண்ணேன் சார். அலுமினியம் பை. வந்து நான் பண்ற புரோக்கரேஜ் கிட்ட கேட்கும்போது 124 கட் ஆயிடுச்சுன்னா செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் 124.30 பை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் 124 கட் ஆகிட்டு 123.40 வரைக்கும் வந்தது. மறுபடியும் ரெக்கவரி ஆகி டாப்ல போச்சு. சார், அலுமினியம் வந்து 124க்கு வந்து கட் பண்ணி செல் என்ன கேள்வி கேட்க வராங்கிறத புரிஞ்சுங்க. அதாவது 124க்கு மேலே வந்து கீழே போச்சுன்னா கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி மறுபடியும் அது கீழே இறங்கி மறுபடியும் மேலே போச்சு, என்ன பண்ணுறது அந்த சுச்சுவேஷன் கேட்டிருக்காரு. ஜென்ரலாக அலுமினியத்தை சொல்லிட்டு அவருடைய கேள்விக்கும் பதில் சொல்லிக்கலாம். அலுமினியம் பார்த்தோம்னாக்க இன்ட்ராடே சப்போர்ட் வந்து 123.35 ட்ரேட் ஆகுது இன்னைக்கு. ஸோ மெயினாக அதுமாரி அலுமினியம் பார்த்தோம்னாக்க ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. இட்ஸ் ஆல்சோ இன் அக்யூமுலேஷன் புல்லிஷ் மோடு. நீங்கள் சொன்னது போல் 124.10க்கு மேலே வந்து அது பெட்டர் பையிங் பொசிஷனில் தான் இருக்குது. கட்டாய மறுபடியும் திரும்பி ஏறும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து புல் பேர்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் டெசிஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 124 டன்னுக்கு மேலே வந்து அலுமினியம் புல்லிஷாக தான் இருக்குது. சார், நீங்கள் காப்பரை பற்றி நீங்கள் சொல்லிங்க, அதாவது பெரூர் அண்டு அதர் கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ரைக் இருந்ததுனால, இந்தோனேஷியாவில் ஸ்ட்ரைக் இருந்ததுனால காப்பர் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி காப்பர் செட் ஃபார் மந்த்லி கெயின் ஹெட் ஆஃப் சைனா PMI ஸ்ட்ரைக்ஸ். காப்பர் வந்து இப்போ நார்மல் மோடுக்கு எப்போ வரும் சார்? நார்மல் மோடுக்கு வந்து பார்த்தோம்னாக்க இட் இஸ் பியூர்லி எ ப்ரொடக்ஷன் ரிஜெக்ட் சொல்லலாம் அதில். ஸோ இப்பொழுதைக்கு பார்த்தோம்னாக்க இந்த மொமெண்டம், அதாவது ஒரு டிமாண்ட் ஜாஸ்தியாக இல்லை, சப்ளை அதிகமாக இருக்குது.
நார்மல் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொசிஷன் வரதுக்கு எப்படி ஒரு 6 மாதம் ஆகும். அதே மாதிரி யூஎஸ்ல வந்து growth டேட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது எந்த கமாடிட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக அஃபெக்ட் ஆகும் சார்? அந்த என்ன இம்பாக்ட் இருக்கும் அந்த பொறுத்து? யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ரெங்தன் ஆகும் பொழுது கோல்டு அண்ட் சில்வரில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் பெருசாக சில்வரில் இருக்காது, கோல்டில் இம்பேக்ட் இருக்கும். அதை தவிர பாக்கி அதர் கமாடிட்டிஸ் வந்து மொமெண்டம் இருக்கக்கூடும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட் தேவைப்படும், ஜிங்க் தேவைப்படும். அதனால் அதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி தான் இருக்கும். நன்றி சார். இவ்வளோ நேரமாக கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்கணும் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. குறிப்பாக நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.